பழக்கருப்பையா. இவரை தெரியாதவர்கள் தமிழகத்தில் இருக்க முடியாது. அந்த அளவு ஃபேமஸானவர். சனாதனவாதிகளுக்கு பயங்கர எதிர்ப்பு, வள்ளலாருடைய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர், இஸ்லாத்தை மிக அதிகம் நேசிப்பவர். ஆனாலும் பாருங்கள், அவர் குடும்பத்தில் ஒரு இஸ்லாமியர், அவருடைய தம்பி மகன் வந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவர் ஆறுமுகங்கிற அவர் தம்பியுடைய அவர் பேர் பழனியப்பன், முன்னாடி இருந்த பேர். அதுக்கு பிறகு இவர் வந்து முகமது முஜாஹிராக மாறுறாரு. 1991 அவருக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம், 96 அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனால் பல கருப்பையாவிலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு கண்டிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, நீ வந்து பெரிய பிரச்சனையை பண்ணி விட்றாத, நீ வந்து நம்ம மதத்தை விட்டு போயிடாத, அப்படி இப்படிலாம் அவங்க ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. அதோட அவர் வந்து அதை விட்டுட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு அந்த எண்ணம், இறைவன் ஒருத்தங்க நாடிட்டான்னாக்க, அவர்கள் மனசில் போட்டான்னாக்க, அது எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் அது வந்து கடைசியில் இஸ்லாத்தை தான் நோக்கி வருவாங்க. அந்த வகையில் அவர் வந்து பல ஆய்வுகள்லாம் பண்ணுறாரு. எல்லா மதங்களும் ஏக இறைவனை தான் சொல்லுது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவத்துலேயும் பரமபிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏக இறைவனை தான் சொல்கிறாங்க. இஸ்லாமும் ஏக இறைவனை தான் சொல்கிறது. ஆனால் வணக்க வழிபாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு போய் முருகன், ராமன், கிருஷ்ணன் அப்படின்னு வரிசையாக, இயேசு அப்படின்னு வரிசையாக ஒரு கடவுளையாக உண்டாக்கிட்டாங்க. அதனால் இஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, அந்த கொள்கையிலே நிலைச்சிருக்கிறதுனால நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதை வந்து பழக்கருப்பையாக அதை விரும்பலை. இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பேசுகிறது இல்லை. அதே மாதிரி கருப்பழனியப்பன், அவரையும் வந்து நம்ம டிவி விவாதங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அவரும் வந்து அவர் சினிமா டைரக்டர், அவர் நல்ல படங்கள்லாம் எடுத்துருக்கிறாரு. அவரும் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்கிறாரு. ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சது அதுக்கும் பயங்கர பிரச்சனை பழக்கருப்பையாகிட்ட. அவர் வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பேசுகிறது இல்லை. நீ வந்து நம்ம ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணிட்ட, அதனால் நான் அவன்கிட்ட தொடர்பு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வீட்டில் ஏற்றலை. அதே மாதிரி முஸ்லீமாக மாறின இவரையும் இது வரைக்கும் வீட்டில் ஏற்றாமலே பழக்கருப்பையாக அவர் தூரமாக வச்சுருக்கிறாங்க. பழக்கருப்பையாக வயசானவர், மூத்தவருங்கிறதுனால எல்லாரும் அவங்க வந்து மதிக்கிறாங்க அந்த குடும்பத்தில். அதனால் பழக்கருப்பையாக எப்படியாவது நம்மளை கூப்பிட்டு திரும்பவும் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துவார் அப்படின்ட்டு இவர் முஜாஹிர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, எவ்வளோ ஆசைப்படுறாரு. ஆனாலும் அந்த ஆசை நிறைவேறலை இது வரைக்கும். ஜாதி வெறி இருக்குதுங்களே, மத வெறியை விட மிக மிக மோசமான ஒன்று. அதை நம்ம வந்து அந்த காலத்திலே பார்த்துருக்குறோம். குறைஷிகள் வந்து என்ன குறைஷிகள் வந்து இப்போ எப்படி பார்ப்பனர்களோ அதே மாதிரி இங்கே குறைஷிகள். அவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்க, நபிகள் நாயகத்தில் வந்து எப்பாருப்பா, நீனும் குறைஷி நாங்களும் குறைஷி, ஆனால் நீ வந்து ஏக இறைவன்னு சொல்கிற, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அந்த நம்ம முன்னோர்களும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இடையில இந்த சாமிகள்லாம் விட சொல்கிற, அதையும் நாங்கள் விட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீ வந்து இந்த நீக்ரோக்கள், இந்த தாழ்த்தப்பட்டவர்கள்னு நம்ம நினச்சிருக்கிற அவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நீ வந்து சபையில் உட்கார வச்சு ஒன்றா பேசுகிற பாரு, ஒன்றா தொழுகவெல்லாம் வைக்கிற, இது வந்து எங்களுக்கு ரொம்பவும் ஹர்ட் பண்ணுது, எங்களை வந்து ரொம்பவும் வேதனைப்படுத்துது, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாமே அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க கூட கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க. ஆமாம், இவன் சொல்கிறது கரெக்டு தானே, அவனுக்கு மனசு கொஞ்ச நாள் போய் அதெல்லாம் நம்ம இது பண்ணிடலாம், அதனால் இவன்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோமே அப்படின்னு கூட அவங்க வந்து யோசனை பண்ணுற டயத்தில் இறைவன் வந்து அவங்களை கண்டிக்கிறான். நீ என்ன அப்படி நினைக்கிற ஐயா, அதாவது உன்னை வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ, நிறைவெறியை ஒழிக்க சொல்லுதோ, குலவெறியை ஒழிக்க சொல்லுதோ, அதுக்கு அவன் சப்பை கட்டிக்கிட்டு வரான். நீ வந்து அவனை வந்து அரவணைக்க பார்க்குறிய, நீ என்ன முகம் கடுக்கெடுத்துட்டு உனக்கு சலாம் சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு அடியானை வந்து நீ வந்து புறந்தள்ளுறிய, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு நபிகள் நாயகத்தை பார்த்து இறைவன் கண்டிக்கிறான். அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த அந்த வரலாற்று சம்பவம். அபசாவத்தவல்லாங்கிற இந்த குரான் வசனம் கூட அதில் தான் இறங்கினது. என்னங்க, இப்போ வந்து அதே மாதிரி தான் பாருங்கள், இங்கே ஜாதி கொடுமை எவ்வளோ, ஜாதி வெறி எவ்வளோ தான் வந்து பெரியாரியம் பேசி நம்மளும் பழக்கருப்பையை பேசுகிறாரோ, ஆனாலும் அவர் மனசுலேயும் ஜாதி வெறி இருக்குது, மத வெறி இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப காலத்துக்கு பிறகு கருப்பழனியப்பன் அவரை முஜாஹிரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சந்திச்சிருக்கிறாங்க. அதுலேயும் வந்து அவருடைய யார், இந்த முஜாஹிரோட தாயார் இறந்து போனது கூட இவரை கூப்பிடலையாம். அந்த தேவசனம்லாம் வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து இவராக வெளியில் கேள்விப்பட்டு தான் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆக ஒரு புது மார்க்கத்தை எதிர்க்கும் போது எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது பார்த்தீங்களா.
இப்போ அதெல்லாம் நானும் நினச்சி பார்க்குறேன். எங்களுடைய முன்னோர்கள் நான் இந்த இந்த ஒரு விஞ்ஞான யுகத்திலே இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய இருக்குது. அந்த காலத்தில் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு 200 300 வருஷம் 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து எவ்வளவு கஷ்டங்களை எங்களுடைய முன்னோர்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த மதத்தை விட்டு, இந்து மதத்தை விட்டு இஸ்லாம் மதத்தை ஏற்ற பொழுது அப்போ வந்து எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய தியாகங்களாக செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ அடி உதவிகள் வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ ஏச்சு பேச்சுக்கெல்லாம் உள்ளாக்கியிருப்பாங்க. சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஏஆர் ரஹ்மான்லாம் வந்தார்னாக்கா அவர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டார், எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் வந்துட்டார். குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து வந்ததுனால. ஆனால் ஒரு உயர் ஜாதியில் பிறந்துட்டு அந்த ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய குடும்பம் 100-150 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு முஸ்லீமாக மாறுறது, அதே மாதிரி எங்களுடைய முன்னோர்கள்லாம் மாறும்போது அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பிரச்சனைகள், ஊர் விளக்கம் பண்ணப்பட்டிருப்பாங்க. பார்ப்பனிய ஆதிக்கம் அப்போ வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த டயத்தில் நீ எப்படா நீ போகலான்னு சொல்லிட்டு எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னென்ன கொடுமைகள் படுத்துகிறாங்கிறது அதெல்லாம் வரலாற்றுகளில் மறைஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ உள்ள இந்த இவர் முஜாஹிர்லாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள். ஆனால் பாருங்கள், அவர் அந்த புன்சிரிப்போடையே தான் எல்லாத்தையும் சொல்கிறார். என் மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து இறைவன் வந்து அவர் முகத்தில் ஒரு ஒளியை கொடுக்குறான் பாருங்கள். சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுங்க, அப்படி தான் ஆயிடுச்சு, கஷ்டமாக தான். 28 வருஷம் 30 வருஷம் நான் குடும்பத்தை பிரிஞ்சுருக்கிறேன். ஆனால் நான் நல்லா இருக்கேன், பொருளாதாரத்தில் நான் நல்லா செழுமையாக இருக்கிறேன். எங்களுக்கு குடும்பத்திலலாம் சொத்து வேணாம், சுகம் வேணாம். கூப்பிட்டு எங்களை கொஞ்சம் பேசினா, அந்த நல்லது கெட்டது நடக்கிறப்ப எங்களை கூப்பிட்டு நான் நல்லபடியாக பேசினா போதுமே, அதுவே எங்களுக்கு பெரிய இது. அது வந்து எங்கள் பழக்கரப்பை அவர்கள் செஞ்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வைக்கிறார். அது எவ்வளோ பெரிய உண்மையிலே கண்களில் கண்ணீர் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கலாம். அதே மாதிரி அவருடைய மனைவி அவருக்கு ஜாதியிலேருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவர் எடுத்து சொன்னது பிறகு அவங்கள படித்தவங்க, இவரும் பிபிஎல் படிச்சிருக்கிறாரு, அவங்கள படித்தவங்கிறதுனால எல்லாத்தையும் அவங்க விளங்கி அவங்களும் இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கி அவர் பிள்ளைகள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுருக்குறாங்க. அந்த பேரப்பிள்ளையை பார்க்கறது கூட அவங்க அம்மா வந்து மறைஞ்சு வந்து பழக்கறப்பு தெரியாமல் வந்து பார்த்துட்டு தான் போவாங்களாம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அதாவது கண்ணீர் வர வகைக்கூடிய பதிவுகள் இதெல்லாம். உண்மையிலே இறைவன் இவருக்கு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கட்டும்னு நாம் எல்லாம் பிரார்த்திப்போம். கண்டிப்பாக.